கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களுடைய புஸ்தகம் 111வது சங்கீதம் 2வது வசனத்தின் முதல் பகுதியை தியானிக்கிறோம். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படையுள்ளமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை துவக்கும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லி சங்கீதக்காரர் துவக்குகிறார். அதற்கு ஏற்ற பிரகாரமாகத்தான் இந்த சங்கீதம் துதிகளின் சங்கீதமாக, அல்லேலூயா சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று முதலாவது நமக்கு நாமே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் துதிக்கணும், சபையிலும் கர்த்தரை துதிக்கணும். கூடியிருக்கிற விசுவாசிகள் எண்ணிக்கை கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய இருந்தாலும் நாம் கர்த்தரை துதிக்கணும். நம்முடைய குடும்பங்களில் நாம் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பிரகாரங்களையும் அவரை துதிக்கணும். பிரியமானவர்களே, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன் என்று முதலாவது வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறார். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள். நாம் கர்த்தரை துதிப்பதற்கு அவருடைய பெரிய செய்கைகளே நமக்கு பிரதானமான காரணமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை பற்றி தியானிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய செய்கைகளை தியானிக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரே, சமுத்திரத்தையும் பர்வதங்களையும் உருவாக்கினாரே, வானத்திலும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரே, மனிதர்களால் சிருஷ்டிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் சிருஷ்டித்தார் இல்லையா? முதலாவது அதற்காக நாம் கர்த்தரை துதிக்கணும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ரட்சித்தாரே, நம்ம மீட்டு கொண்டாரே, பாவத்தின் பிடியிலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை தந்தாரே, எல்லா ரோகங்களையும் எல்லா வியாதிகளையும் மாற்றினாரே, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு அளவில்லாமல் கிருபையாக கொடுத்தாரே, அதற்காக கர்த்தரை துதிக்கணும். துதிக்கிறது மாத்திரம்தான் நமக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல நாமளும் எல்லா நேரங்களிலும் எல்லா வேலைகளிலும் கர்த்தரை துதிக்கணும். ஆம், செம்மையான பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை துதிப்பது மாத்திரமே நமக்கு தகுதியாக இருக்கும். கர்த்தர் நம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.